ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 20/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. காலை 10:50 வரை, பின்பு சஷ்டி திதி. யோகம் இன்று சரியானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுஷில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் நடப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் செவ்வாய் கடகத்தில் 4ஆம் இடத்தில் 5இல் சந்திரன் இருப்பதால் பயணங்கள் யாவும் உங்களுக்கு சற்று அலைச்சலையும் தரும், சற்று மன வருத்தத்தையும் தரும். வீட்டில் தாயும் மகளும் சற்று சண்டை போடும் சூழலும் உருவாகும். பெற்றவர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்காதபடி இன்று உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் சற்று சாதகமான பலனை தரும். பூமி லாபம் உண்டு. பூமி விளைபொருளால் ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். அதனால் இன்று பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் புதன், 9ஆம் இடத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரன். இன்று கொஞ்சம் தொழிலில் சற்று தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். அலைச்சலுடன் எதிர்பார்ப்புகள் சற்று மங்கிவிடுவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று சற்று ஏமாற்றத்தை அளிக்கும். அதனால் சற்று மனசங்கடமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வாகன பழுது ஏற்படும். அதனால் அதை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் சூழலும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். தாயார் வழி மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும். தந்தை வழி சொத்திற்காக சற்று கலகம் செய்யும் சூழலும் உருவாகும். தொழிலில் சற்று மந்தமான நிலை காணப்படும். எனினும் கவலை வேண்டாம். எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறவும் செய்யும். திடீர் உதவி உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சகோதரர் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சிம்மத்தில். தாயார் வழி உங்களுக்கு தனலாபம் உண்டாகும், பூமி லாபம் உண்டாகும். உங்களது தாயார் உங்களுக்காக இன்று கை நிறைய அள்ளித்தரப் போகிறார். தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். 7ஆம் பார்வையாக குரு புதனை பார்ப்பதால் பூமி லாபம் மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் உறவு முறைகளால் திடீர் கலகங்கள் ஏற்பட்டு பின் மறையும். தாய் வழி உறவால் சற்று கலகங்கள் உண்டாகும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி அல்லது சிறு சிறு சண்டைகள் வருவதற்கு உங்களுக்கு சூழ்நிலை உள்ளதால் பொருளாதார நிலையில் சற்று சண்டைகள் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் திருமண செய்தி நிச்சயிக்கப்படும். பெரியவர்களால் உங்களுக்கு திருமண தேதி முடிவாகக்கூடிய சூழல் அமையும். ஒரு சிலருக்கு திடீர் சொத்துக்கள் கைவரும் சூழலும் உண்டாகும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியேறும் விதமாகவே இருப்பார்கள். திடீர் திருமணம் கைகூடும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் உள்ளதால் அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அரசு வழி ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் அரசு வழி வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் செய்யும் சூழல் உருவாகும். வியாபாரத்திற்காக அண்டை அயல் நாட்டிற்கு செல்லும் யோகமும் வந்து சேரும்.
பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகளின் படிப்பிற்காக பண செலவுகள் செய்வீர்கள். வெளிநாட்டில் படிக்கும் யோகமும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதால் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளதால் உங்களுக்கு இன்று கைமேல் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொட்டது துலங்கும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த வரவுகள் அதிகமாகவே இருக்கும். கணவன் வழி அல்லது தாய் வழி உறவுகள் மூலமாக, தாயார் வழி அல்லது பிறந்த வீட்டிலிருந்தோ புகுந்த வீட்டிலிருந்தோ உறவினர் முறைகளிலிருந்தோ நீங்கள் எதிர்பார்த்த நகையாகவோ பணமாகவோ ஆடை ஆபரணமாகவோ உங்களுக்கு இன்று கிடைக்கும் சூழல் உண்டு. திடீர் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்புகள் கைகூடும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறையில் நீங்கள் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். செய்தி வந்து சேரும். திடீர் திருமண நிச்சயம் தேதி குறிக்கப்படும். அண்டை மாநிலத்திலிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். வெகு நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சிலர் குடும்பத்துடன் வெளிமாநிலம் செல்லவும் அல்லது வேறு காரியத்திற்காக குடும்பத்துடன் வெளிநாட்டிலோ அல்லது வெளியூருக்கோ செல்லும் வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த பொருளாதார வசதி அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகிவிடும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் தனவரவும் உண்டாகும். பூமியில் விளைபொருளால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு, கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகுவதால் இன்று உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களும் வெற்றி பெறுவதால் என்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். மனைவிக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் எதிர்பார்த்தபடியே இன்று அனைத்தும் நடப்பதால் கணவனுக்கும் மனைவிக்கும் இன்று அன்பு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கலகங்கள் மாறிவிடும். பெற்றவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறிவிடும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை, தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை, இதுபோன்ற பிரச்சனைகளெல்லாம் விலகி இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். புதிய தொழில் முயற்சி வாய்ப்புகள் வந்து சேருவதால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய். பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி பூமியால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் இருப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிடிவாதத்தையும் சற்றே வாய் வார்த்தைகளையும் தவிர்த்தல் உங்களுக்கு நல்லது செய்யும். வீண் வார்த்தைகளால் கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று அமைதியாக மனைவியிடமோ கணவனிடமோ நடந்து கொண்டால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சரிவுகள் விலகி பொருளாதார நிலை உயரும். பூக்கட்டும் தொழில் சம்பந்தமாக பூ கமிஷன் வியாபாரம், மனம் சம்பந்தமான பொருள்கள் விற்பனை செய்வது, தோல் சம்பந்தமான பொருள்கள் விற்பனை செய்வது, வாசனை திரவியங்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், பூமியில் விளையும் பொருள்கள், அழகு சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சட்டத்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறிவிடும். குடும்பத்தில் கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் இன்று சாதகமான பலனை தரும். இன்று நீங்கள் சற்று மனக்கவலையுடனும்
மனக்குழப்பத்துடனும் இருப்பீர்கள். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சற்று தடுமாறுவீர்கள். இதை செய்வதா அதை செய்வதா என்ற குழப்பம் இன்று உங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் திடீர் தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் உண்டாகும். அதனால் கொடுத்த வாக்கை உங்களுக்கு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி இருப்பீர்கள். ஆனால் சூழ்நிலை காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வராமல் போவதால் கொடுத்த வாக்கை தவற விடுவீர்கள். எனினும் உங்களுக்கு தாமதமாக அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் சூழல் உருவாகும். இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் கவலை வேண்டாம். பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழல் தரும். பிரிந்து போனவர்கள் உங்களிடம் வந்து சேருவார்கள். எதிரிகளின் தொல்லைகள் விலகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் செய்வீர்கள். தைரியமாக நின்று காரியத்தை சாதிப்பீர்கள். வாகன பழுதுகள் சற்று உங்களுக்கு தொல்லை தரும். எனினும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் சூழல் உருவாகும். அல்லது வாகனத்திற்காக சற்று பண விரயங்கள் ஆகும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த உதவி சகோதரன் வழி உங்களுக்கு கிடைக்க சற்று தாமதமாகவே இருக்கும். அதனால் சற்று கவலைகள் கொள்வீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் உள்ளதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பயணங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியை தரும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சாதகமான பலனை உங்களுக்கு அளிப்பதால் பயணங்களால் வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது உறவினர்கள் வழி அல்லது குழந்தைகள் மூலமாக, குழந்தைகள் என்றால் உங்களது குழந்தைகள் வெளியூரில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், இல்லை அண்டை மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களால் இன்று உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு இன்று கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். விரய செலவுகளும் உண்டு. சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டு. அதனால் ஒரு சிலருக்கு இன்று நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சற்று சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள், கடன் தொல்லைகள், இது போன்ற பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசால் சற்று பிரச்சனைகளும் உண்டாகும். மேலதிகாரிகளால் உங்களுக்கு சிறு குழப்பங்கள் வந்து சேரும். எனினும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பொருளாதார உதவிகளும் உங்களுக்கு கிட்டும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறிவிடும். அதனால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்திற்காக நீங்கள் 20 ரூபாய் கடன் வாங்கி அந்த 10 ரூபாயை வீட்டிவிட்டு 20 ரூபாய் கடன்காரன் ஆகும் யோகமும் உங்களுக்கு உண்டு. அதனால் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த 20 ரூபாய்க்காக சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் வந்து சேரும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய தொழிலுக்காக யோசனை உருவாகும். அயல் நாட்டிலிருந்து தனபரமான நேட்டம் உங்களுக்கு உண்டு. தொட்டது இன்று துலங்கும். அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். மேலதிகாரியின் கோபத்திலிருந்து சற்று தள்ளி நிற்பது உங்களுக்கு நல்லது. வாய்வார்த்தைகளை சற்று தவிர்த்து விடவும். நண்பர்களையே எதிரியாகும் சூழலும் சற்று உருவாகும். எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி பூமி உங்களுக்கு குடும்பம் வழியாக கைவரும் யோகமும் வந்து சேரும். பெரியவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் கவலைகளும் நீங்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். வீட்டில் சிறு பிரச்சனைகள், கலகங்கள் கணவன் மனைவியிடையே வந்து போகும். அது எப்போதுமே இந்த
சிம்மராசி அன்பர்களுக்கு, அதுவும் மகம் நட்சத்திரம் என்றால் நிச்சயமாக கணவன் மனைவி இருவருக்கு இடையே எப்போதும் கலகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று, மகம் நட்சத்திர அன்பர்கள் ஆணென்றால் பெண்ணிடம் அனுசரித்து செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் பிரச்சனை உருவாகும். பெண்ணென்றால் கணவனிடம் அனுசரித்து செல்ல வேண்டும், அல்லது பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். இதனால் மகம் நட்சத்திர அன்பர்கள் சற்று இன்று கவலை அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அதனால் சந்திரன் இன்று அவர்களுக்கு சற்று தொல்லைகளான பலன்களைத்தான் கொடுத்து வருவார். அதனால் இன்று வீட்டு சூழல் அவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும். மற்றும் சிம்மராசி அன்பர்களுக்கு சிலருக்கெல்லாம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பொருளாதார உதவி பெண்களுக்கு இன்று கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தொழிலுக்காக திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். பிள்ளைகளால் இன்று மன வருத்தமும் உண்டு, சற்றே மன சந்தோஷங்களும் உண்டு. கல்வி தேர்வு எழுதும் மாணவ மணிகளெல்லாம் இன்று நன்றாக தேர்வு எழுதுவார்கள். வெளிநாட்டில் தேர்வு எழுதுபவர்கள், வேறு தொழிலுக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பேரதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இன்று வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் மறையும். பிரிந்து போனவர்கள் திரும்ப வரும் யோகமும் உண்டாகும். அதனால் வீட்டில் சிறு சிறு கலகங்களும் ஏற்படும். உங்களை விட்டு பிரிந்த சகோதரர்களோ அல்லது உங்களது பிள்ளைகளோ திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் திருமணம் செய்து கொண்டு போயிருப்பார்கள். அவர்கள் திரும்ப வரும் யோகமும் உண்டு. அதனால் குடும்பத்தில் சில சில சலசலப்புகளும் மன வருத்தங்களும் கணவன் மனைவியிடையே உண்டாகும். எனினும் அது மாறிவிடும். மனதே சாந்தமாகி இன்று அவர்களை ஏற்றுக்கொள்ளும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் இன்று வீட்டை விட்டு வெளியேறும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணமும் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமாக, கல்வித்துறை சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக, இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த செய்தி எதிர்பார்க்கலாம். கட்டட தொழிலிலும் மற்றும் தொழில் மையங்களிலெல்லாம் இன்று பணவரவு அதிகமாகவே இருக்கும். வங்கி பணிகளில் கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்பாகவே இருக்கும். அதாவது தனியார் நிறுவனங்களில் கடன் உதவி கொடுப்பது மற்றும் கொடுக்கல் வாங்கல், பணம் பட்டுவாடா, பண பரிவர்த்தனை, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பூமியால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி பூமி கைவரும் யோகமும் உண்டாகும். கொடுத்த வழக்கை லாபஸ் பெறும் சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் கொடுத்த கேசுகள் தள்ளி போகும். வெற்றி வாகை சூடுவீர்கள். இன்று கல்விக்காக பயணம் உண்டாகும். தொழிலுக்காக பயணம் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் பெறுவீர்கள். திடீர் தொழிலில் வேறு கிளைகள் தொடங்க யோசனை உருவாகும். நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வேலைவாய்ப்பு வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வர யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்பால் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாகும். எதிர்பார்த்த பொருள்கள் கைவரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பண அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். அதனால் குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த பொருளாதார வசதி இன்று ஏற்படும். அதாவது புதிய தொழிலில் உங்களுக்கு திடீர் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். திடீர்
ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மாறும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். தொழிலில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பரம்பரை தொழில்களில் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு இனிப்பான செய்தியாக வந்து சேருவதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கணவன் மனைவி இடையே அன்பும் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் பெரியவர்களால் சற்று தொல்லைகள் உண்டாகும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பெரியவர்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்காமல் வேண்டுமென்றே கலகம் செய்வதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காக படிப்பிற்காக வாங்கியிருந்த கடனுக்காக சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பூமியால் லாபம் உண்டு. தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். பட்டறை தொழில்கள் என்று வாய்ப்புகளும் புதிய தொழில் வளர்ச்சியும் உண்டாகும். உணவு சம்பந்தமான துறைகளில் இன்று உங்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கு, உணவு சம்பந்தமான தொழில் செய்பவருக்கு, விவசாய விளைபொருள்கள் இது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். உங்களது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பிள்ளைகள் வழி ஆதாயம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதனால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் புதன் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று நீங்கள் சற்று தொழிலில் தடுமாற்றம் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று எதிலும் தடுமாற்றங்கள் உண்டாகும். தொழிலில் தடுமாற்றம் உண்டாகும். 2ஆம் இடத்தில் சூரியன் உள்ளதால் தந்தையார் வழி ஆதாயம் பெறுவீர்கள். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தந்தை வழி உங்களுக்கு சொத்து வரும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஓய்வு பெறும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு அரசு ஆதாயம் கிடைக்கும். ஒரு சில பெண்களுக்கு இன்று பதவி உயர்வு அல்லது பதவி மாற்றம், இடமாற்றம், பொருள் மாற்றம், வீடு மாற்றம் இது போன்ற மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருப்பதால், பொருளாதார நிலை உயர்வதால், தொழிலில் சிறப்பாக இருப்பதால் மனைவிக்கு விருப்பமானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். இன்று பெண்களுக்கு சீரும் சிறப்பும் மிகுந்த நாளாகவே இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை இன்று உயரும். திடீர் வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டும் யோசனை உருவாகும். அதற்கான பொருளுதவி வந்து சேரும். இன்று பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருப்பதால் பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். குடும்பத்தில் இன்று ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கிய நிலை நன்றாகவே இருக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். 2 நாட்களாக ஏற்பட்ட மன வருத்தம், கவலைகள் யாவும் மாறிவிடும். எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு காதுகளில் இனிப்பாக வந்து சேரும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மிகவும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். இன்று எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதுடன் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். திடீர் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வந்து சேரும். கலையில் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். தொழிலில் அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும்.
பூமியால் உங்களுக்கு இன்று லாபம் மிகுதியாகும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நபரை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். குடும்பத்தில் திடீர் சுபசெய்தி வந்து சேரும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்கள் ஆரோக்கிய நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாங்கின கடனை இன்று திரும்ப அடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். குடும்பத்தில் உங்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று சற்று மனக்கவலையுடனும் மனக்கலக்கமுடனும் இருப்பீர்கள். இன்று எதிர்பார்த்த யாவும் தாமதமாகவே உங்களுக்கு வரும். அதனால் சில குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். எதனால் இந்த தடுமாற்றம் என்று நீங்கள் யோசனை செய்து மனதை புண்ணாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றும் நாளையும் உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். உங்களது ராசியில் சுக்கிரன் உள்ளார். எதிர்பார்த்த பொருளாதார வசதியெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் இன்று ஏனோ மனத்தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் தேவையில்லாத கவலைகளும் உங்களுக்கு இன்று வந்து சேரும். ஏனென்றால் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். அதனால் உங்களுக்கு இந்த தடுமாற்றம் இன்றையும் நாளையும் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சற்று கவனமாக கையாளவும். நண்பர்களே இன்று பகைவர்களாகாமல் சற்று பார்த்து கொள்ளவும். தொழிலில் புதிய முயற்சிகள் இன்று நாளையும் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். எவரையும் இன்றும் நாளையும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் நம்ப வேண்டாம். பொருளாதார நிலையில் உங்களுக்கு வெற்றியும் தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குழந்தைகளுக்காக இன்று விரைய செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு இன்று கிடைத்தாலும் எதிர்பாராத செலவுகளும் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உறவினர் வருகையால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். விலையுயர்ந்த பொருள்களை வீட்டிற்காக வாங்குவீர்கள். மனைவியால் இன்று பொருளுக்காக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுத்த கடனை திரும்ப கிடைப்பதற்கு சற்று தாமதமாக இருக்கும். வாங்கின கடனை ஒரு சிலர் அடைக்க என்று பாடுபடுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதும் கலகங்களால் சற்று தடுமாற்றம் கொள்ளாமல் இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வதும் இன்று நல்லது. வீண் வார்த்தைகளால் விரயம் செய்யாமல், நண்பர்களுடன் கலகம் செய்யாமல், தொழிற்சாலைகளில் தொழில் அலுவலகங்களில் சற்று பணிச்சுமைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோ அல்லது உங்களது மேலதிகாரிகளோ இன்று உங்களிடம் ஏதாவது வம்பு வழக்குகள் செய்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இன்று சுலபமாக எடுத்துக்கொண்டால் இன்றும் நாளையும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று அனைத்திலும் உங்களுக்கு சற்று சாதகமான பலன் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு. சற்று பேராசைகள் உங்களுக்கு உண்டாகும். இதை செய்தால் என்ன, அதை செய்தால் என்ன, இதை செய்தால் உங்களுக்கு அதிகமான பொருளாதாரம் கிடைக்குமே என்று பலவிதமாக யோசனை செய்வீர்கள். இன்றைய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும்.
விரயஸ்தானம் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானம். அதனால் இன்று பொருளாதாரம் அதிகமாக இருந்தாலும், வளர்ச்சி நன்றாக இருந்தாலும், பணவரவு அதிகமாக வந்தாலும் இன்று அதிகமான பொருள் விரயமாகும் சூழலும் உருவாகும். நிறைய செலவுகள் செய்வீர்கள். தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், விரய செலவாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். அதனால் எதிர்பார்த்த சுபபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பெண்கள் வழி ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு வாகன யோகம் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு பூமி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பூமியால் இன்று ஆதாயமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பூமியில் விளையும் பொருள்கள் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். கால்நடைகளால் அதிக லாபம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கும். வாகன சம்பந்தமாக வாகன உதிரி பாகங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை இன்று உங்களுக்கு அளிப்பதால் நின்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மனைவிக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் கேட்காமலே இன்று உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லைகளால் சற்று மன வருத்தம் இருப்பது மாறும். இன்று நீங்கள் குடும்பத்துடன் இனிய பயணம் செய்வீர்கள். இன்று சிறப்பு நிறைந்த நாளாக உங்களுக்கு இருப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் தேவையில்லாத கவலைகளும் உடல் உபாதைகளும் உங்களுக்கு உண்டாகும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் சற்று மனவலிகள் மனக்குழப்பங்கள் அகலும். திடீர் உதவிகள் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது. திடீர் என்று கோபம் கொள்வீர்கள். வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை விலை கொடுத்து வாங்குவீர்கள். தேவையில்லாத வழக்குகள் உருவாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். சகோதரர் வழி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் மறந்துவிட்டு தொழிலில் கவனம் செலுத்துவது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு இன்று கிடைக்கும். தந்தை வழி உறவால் எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயமும் பெறுவீர்கள். பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்று கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்ததை விட பரிசு பொருள்கள் அல்லது தனபரமான நேட்டம் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் இது போன்ற யோகங்கள் இன்று கிடைக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு அமையும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பெண்களால் லாபம் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே கலகங்கள் ஏற்பட்டு பின்பு சாதகமான சூழல் உருவாகும். அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாள் கனவு உங்களுக்கு பலிக்கும் விதமாகவே இருக்கும். பொருளாதார நிலை உயரும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. இறைவனின் அருளால்
அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.